கவிதைகளில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு பெண்ணே உனக்காக. அதாவது இந்த புதுக்கவிதைகளுடைய சிறப்பே என்ன அப்படின்னா, புதுக்கவிதைகள், மரபு கவிதைகள், கைகூ கவிதைகள், எத்தனையோ கவிதைகள் இருக்குது. ஆனால் மரபு கவிதைகள் அப்படிங்கிறது படித்தவங்க மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். கைகூ கவிதைகள் ஒரு சின்ன கவிதைகள், வெடிகதை மாதிரி இருக்கும். முதல் 2 வரிகள் கேள்வியாகவும் 3வது வரி பதிலாகும். ஆனால் புதுக்கவிதை அப்படிங்கிறது படித்தவங்க, படிக்காதவங்க, காதில் கேட்டுட்டு கூட அதை புரிஞ்சுக்கக்கூடிய சிறப்பு இருக்கிறதா புதுக்கவிதை. அது மட்டும் இல்லை, நடைமுறை சமுதாயத்தில் என்னென்ன நடப்பியல் சூழல்கள் இருக்கோ அது அத்தனையும் கருதுபொருளாக கொண்டு எழுதப்படுபவைதான் புதுக்கவிதை. அந்த வகையில் கவிஞர் நர்மதா பெண்ணினத்திற்காக பாடுபவர், பெண்ணிய சிந்தனைகளை முன்னெடுப்பவர், நிறைய பெண் குறித்த கருத்தரங்குகளை நடத்தி கொண்டிருப்பவர், பெண் குழந்தைகளுக்கான ஒரு பள்ளி வகையும் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய பெண்ணே உனக்காக அப்படிங்கிற கவிதை பார்த்தீங்கன்னா எடுக்கும் போதே ரொம்ப சாட்டையடியாக சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பெண்ணே, மானம் என்பது ஆணுக்குள் மட்டும் இருக்க வேண்டியதில்லை, உனக்குள்ளும் இருக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. பெண்களுக்கும் உணர்வு இருக்குது, உணர்ச்சி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் பிறந்து வளர்ந்தோடனே அப்பாவுக்காகன்னு அடங்கி அதை விட்டு கொடுத்துடணும். திருமணத்துக்கு அப்புறம் கணவனுக்காகன்னு சொல்லி அதை விட்டு கொடுத்துடணும். திருமணம் முடிந்ததுக்கப்புறம் தன்னுடைய மகன்களுக்காகன்னு சொல்லி விட்டு கொடுத்துடணும். அப்போ எல்லா சூழல்களிலும் இந்த பெண்களை சுயமரியாதை இல்லாதவர்களாக, அடக்குபவர்களாக, அடக்கி ஆளுபவர்களாக, கருத்து சுதந்திரம் இல்லாதவர்களாக, சுயேட்சையாக முடிவெடுக்கிற தன்மை இல்லாதவர்களாக ஆக்குகின்ற அதிகாரம் ஆண்களுக்கு இருக்கின்றது. அந்த அதிகாரத்தை கொடுக்கின்றது இந்த சமூகம். அதற்கு தகுந்த மாதிரி தங்களை வடிவமைத்து பெண்கள் கொண்டார்கள் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த பெண்ணை உனக்காக அப்படிங்கிற கவிதையில் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெண்ணை உனக்கும் உணர்வுகள் உண்டு, உணர்ச்சிகள் உண்டு, பேசுகிற உரிமை இருக்குது, மூச்சு விடுற உரிமை இருக்குது. இதையெல்லாம் எதிர்த்து நீயாக குரல் கொடுத்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள். இன்றைக்கி நம்ம பார்த்த தலைப்பு இதுதான். அடுத்து பெண்ணிய சிந்தனைகள் கவிதையில் வேறொரு கவிதை, வேறொரு கவிஞருடைய பார்வையில் நம்ம பார்ப்போம். நன்றி.